வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள பணியிடங்களை வந்து தற்காலிக அடிப்படையில் நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவு வந்து நேற்று வந்து பிறப்பிச்சிருக்கிறதா செய்தி ஊடகங்கள் வழியாக வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இயர்ஸ் ஒன்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கீழ்நிலை பணிகளாக இருந்தாலும் சரி, அந்த 10th லெவல் போஸ்ட் ஜூனியர் பேலிஃப், சீனியர் பேலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பணியிடங்கள் நிரப்புறதா இருந்தாலும் சரி, நமக்கு 2 இயர்ஸ் பேக் விட்டு பேக் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இந்த பேட்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனே கிட்டத்தட்ட வந்து 3 வருடங்களாக அந்த ப்ராசஸ் பணி அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணிச்சுமை அப்படின்றது நிறையவே இருக்கும். ஸோ சிங்கிள் யூனிட்டில் உள்ளவங்களே 2 ஒர்க்கு 3 ஒர்க்குன்னு கம்பைன் பண்ணி பார்க்குற மாதிரியான பணிகள் தான் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பணிச்சுமையின் காரணமாகவே நமக்கு இந்த நீதித்துறையில் அதிகமான பணியிடங்கள் நிறைய பேர் வந்து வேறு துறைகளுக்கு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட்லேயே வந்து ஜாயின் பண்ண மாணவர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி லெவலே குரூப் 4 பாஸ் பண்ணி வராங்க, ஒரு நீதித்துறைக்கு வராங்க, ஒரு டைப்பிஸ்ட்டாக வராங்க, இல்லை வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வராங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த ஒர்க் பேலன்ஸ் வந்து பண்ண முடியாமல் வேறு ஒரு துறை தேர்வு வந்து எழுதி அதில் வந்து ஜாப் வாங்கிட்டு இந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி இயர்லி நிறையா நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்களே சரி, உயர் நீதிமன்றங்களே சரி, பணியிடங்கள் அப்படின்றது வந்து ரொட்டேஷனில் காலியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பின்னடைவு பணியிடங்கள் இவங்க வெயிட்டிங் லிஸ்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசன் எல்லாமே இது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நீதித்துறையினுடைய ஆசிரியர் பிரிவு சம்மந்தமாக நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, மாவட்ட நீதித்துறையில் ஸோ வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் உள்ள நீதித்துறையில் வந்து தற்காலிக அடிப்படையில் இருக்கிற ஊழியர்களை நியமிக்கிறத வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்றத உயர்நீதிமன்றம் வந்து பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெம்ப்ரரி பேசிஸில் ஆட்களை நியமனம் செய்கிறது, அதை வந்து தற்காலிகமாக, ஏன்னா இப்போ வந்து ரெக்ரூட் பண்ணலை, ஆட்களை நியமனம் செய்யலைன்னா அங்கே இருக்கிற பணிச்சுமையின் காரணமாக என்ன பண்ணுவாங்க, அவுட் சோர்ஸில் தான் ஆள் எடுப்பாங்க. ஸோ அவுட் சோர்ஸில் எடுக்கும்போது திடீர்னு வந்து அவங்க ஒரு 10 இயர்ஸோ ஒரு 5 இயர்ஸோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து முன்னெடுத்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீதிமன்றம் பரிசீலிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அடிப்படையில் இதை வந்து வழக்கு தொடுத்தாங்களா, இல்லை வந்து என்ன ரீசன்னால் வந்து இந்த உத்தரவு வந்து நீதிமன்றம் பிறப்பிச்சது அப்படின்றது நமக்கு ஃபுல் கண்டென்ட் கிடைக்கல. ஜஸ்ட் ஒரு செய்தியில் மாவட்ட நீதித்துறையில் தற்காலிக அடிப்படையில் ஊழியர் நியமிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத சொல்லிவிட்டு ஆண்டுதோறும், ஸோ இயர்லி வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எப்படி வந்து ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணி அதில் வந்து இயர்லி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸை வேகன்சிஸை ஃபில்அப் பண்ணுறாங்களோ அந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத ஆட்சியர் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து சொல்லியிருக்கு. உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. எப்படின்னு பார்த்திங்கன்னா, அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களுக்கு ஆண்டுதோறும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவு அப்படிச்சிருக்காங்க. அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10th லெவல் போஸ்ட் ஜூனியர் பேலிஃப், சீனியர் பேலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, நைட் வாட்ச்மேன், இந்த மாதிரி இருக்கிற பல்வேறு விதமான பணியிடங்கள். ஸோ அனுமதிக்கப்பட்ட மாவட்ட நீதித்துறையின் மூலியமாக நியமிக்கப்படுற, அதாவது நீதித்துறை ஆட்சியர் பிரிவு நியமிக்கப்படுகின்ற அனைத்து பணியிடங்களும் ஆண்டுதோறும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த இப்போ கம்ப்யூட்டர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலிமா ஃபில்அப் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் டேரெக்டாக வந்து இவங்க தான் ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆட்சியர் பிரிவு தான் ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முறை அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கான அந்த கெசட்டட் ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான டென்டேட்டிவ் வேகன்சிஸும் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கொடுத்ததா நமக்கு செய்தி ஊடகங்களில் ஒரு 3 months முன்னாடி வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஆஃப்டர் இப்போ வந்து அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களுக்கு ஆண்டுதோறும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்றம் வந்து ஆட்சியர் பிரிவுக்கு கொடுத்துருக்காங்க அந்த தகவல். ஸோ கண்டினியூவாக இந்த இயர்லி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து ஃபில்அப் பண்ணணுன்றதை நம்மளும் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக வந்து கேட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னா அந்த ஷார்ட் அவுட் பீரியட்லேயே கம்ப்ளீட் ஆனால் தான் எந்தவித முறைகேடுகளும், அதாவது தவறுகளும் நடக்காமல் இருக்கும். ஸோ வந்து ஒரு அலிகேஷன் க்ரியேட் ஆகுது அப்படின்றப்ப அந்த டிலேவான ப்ராசஸ்க்கும் கூட ரீசனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்றப்ப அவங்க என்ன மாதிரியான கான்செப்ட் எடுப்பாங்க, ஏதோ வந்து விஷயம் நடக்குது, ஏதோ வந்து ஸ்கேம் நடக்குது அப்படி மாதிரி மாணவர்கள் மத்தியிலையும் இங்கே இந்த தேர்வாணையம் மேலேயும் உள்ள நம்பிக்கையும் வந்து இதில் ஸ்பாயில் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் இயர்லி, ஸோ அந்த ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ணி இப்போ நோட்டிஃபிகேஷன், இப்போ ரிசல்ட்டு, இப்போ எக்ஸாம் அப்படின்ற ஷெடியூலை ஃபாலோ பண்ணி பண்ணாங்க அப்படின்னா இங்கேயும் வந்து இந்த முறைகேடுகள் இல்லாமல் நேர்மையான முறையில் வந்து நடக்கும். ஸோ முறைகேடுகள்ன்றது இது வரைக்கும் நீதித்துறை ஆட்சியர் பிரிவில் வந்து நடந்தது கிடையாது. ஸோ அவங்க பர்ஃபெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஆட்களை வந்து தகுதியான நபர்களை தான் நியமனம் செய்கிறாங்க. மற்ற போர்டு மாதிரி இதில் வந்து ஸ்கேம் பண்ணிட்டோ இல்லை வந்து பணம் கொடுத்துட்டோ வேலைக்கு வாங்க முடியாதுன்றதை நம்ம நோட்டிஃபிகேஷன் வெளியிடுற தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிகிட்ருக்கோம், 2021 சொல்லிகிட்ருக்கோம். ஸோ பார்க்கும்போது
நம்பி நிறைய பேர் வெளியில் உள்ள தேர்ட் ப்ரோக்கர்ஸ் மூலிமா ஏமாந்து போகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதை வந்து தடுக்கிற விதமாக தான் நம்ம வந்து இதை சொல்கிறோம். ஸோ நீதித்துறை ஆட்சியர் பிரிவு வந்து தவறு பண்ணுறாங்கன்னு சொல்லலை. இந்த மாதிரி நீதித்துறை ஆட்சியர் பிரிவை வச்சு வெளில வந்து ப்ரோக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிலே ஆகிற ஒரு ரீசனை மெயினாக வச்சு டிலே ஆகுது, எப்படியும் 1 வருஷம் கழிச்சு தான் அவங்க விடுவாங்க, அவர் 2 வருஷம் கழிச்சு தான் விடுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் இவங்களே அந்த மணி மைண்டடில் வந்து இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் தடுக்கணும்னா உரிய காலத்தில் அந்த தேர்வு திட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கேம்ஸை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், எண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் ப்ராசஸிங்கை வந்து அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா எல்லா போர்டுமே இப்போ அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீதித்துறை ஆட்சியர் பிரிவு மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் விடுற டேட்டு, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டு 10 நாளைக்கு முன்னாடி, ரிசல்ட்ஸ் விடுறது எப்போ அப்படின்றதே தெரியாமல் ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஷெடியூல் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரியான முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ மாவட்ட நீதித்துறையில் தற்காலிகமாக பணியாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்றது உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்தாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து வலியுறுத்தி இந்த தடவை இருக்கிற பின்னடைவு பணியிடங்களையும் கரண்ட் வேக்கன்சிஸ்லேயே நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டு தேர்வுகளை நடத்தி ஆட்கள் நியமனம் செய்யணும் அப்படின்றத வந்து நம்மளும் நீதித்துறை ஆட்சியர் பிரிவுக்கு வந்து ரெக்வெஸ்ட்டாக வந்து சொல்கிறோம். தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நீதித்துறை சம்பந்தமான அப்டேட் இது கிடைச்சாலும் நம்ம சேனல் இன்டிமேஷன் கொடுக்குறேன். இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம், அப்புறம் இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு, அப்புறம் வந்து பணிகளை பண்ணுறதை மேற்கொள்கிறாங்க. ஸோ எப்படி அந்த ப்ராசஸ் போகுது, என்ன வருங்கன்றதை நம்ம அடுத்தது வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.